ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 8:30 ஆகும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. நான் வந்து இப்போ நைட் டைம் ஆகுது. ஸோ நைட்டுக்கு வந்து டின்னருக்கு என்ன செய்ய போகிறேன்னா தக்காளி சட்னி. தக்காளி சட்னின்னு கூட சொல்ல முடியாது, வெங்காயம் நிறையா போட்டு பண்ண போகிறேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 3 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு 2 தக்காளி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து தாளித்து நம்ம வந்து பெரிய மிக்ஸி ஜாரில் தான் அரைக்கணும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். குட்டி மிக்ஸி ஜார்னால் வந்து வெளியில் தெரிச்சிடும். இந்த மாதிரி சட்னிலாம், வெங்காய சட்னி, கார சட்னி, அதெல்லாம் வந்து இதில் பெரிய ஜாரில் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், இல்லைனா வெளியில் தெரிச்சிடும். ஸோ கொஞ்சோண்டு டீ போட்டது மீதி பேலன்ஸ் இருக்குது. நைட்டு குடிச்சிட்டு தான் படுப்பேன், அதனால் வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் காலையில் பண்ணது கொஞ்சம் மிச்சமாயிருச்சு. ஸோ இதையும் நான் தான் சாப்பிட்டாகணும், மிச்சம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு. அப்புறம் ஜூஸ் போட்டது, இப்போல்லாம் பழம் எடுத்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ பழம் ஜூஸ் போட்டது இருக்குது. கொஞ்சோண்டு கிச்சன் வந்து ஓரளவுக்கு இருக்குது. க்ளீன் பண்ணல கிச்சனை, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு படுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ பாத்திரம் இன்னும் கொஞ்சம் கிடக்குது, இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கணும். ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு விளக்கிட்டு படுக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். எப்படி டைம் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ட்ரெஸ் இருக்குது. இந்த 2 ஒரு பேஸ்கெட் நிறைய, ஒரு டவரா நிறையா இருக்குது ட்ரெஸ்ஸு. இதை வந்து நாளைக்கு அலசணுன்னுக்காக எடுத்து வச்சுருக்கேன். வெளியில் ரொம்ப குமிஞ்சு இருந்ததுன்னா ஏதாவது பூச்சிக்கு இது வந்துடுமோ அப்படின்காக தான் உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். கூடையே பத்தலை அந்த அளவுக்கு, அதையும் மீறி ட்ரெஸ் இருக்குது. ஸோ ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டே நல்லா போகல. இந்த ஒரு வாரமாக வந்து எனக்கு டே சரியாக போகல அப்படி தான் சொல்லணும். ஏன்னா வந்து ரொம்ப வீட்டு வேலை செய்ய முடியாமல் ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. எனக்கு காய்ச்சல் வர மாதிரி ஒரு மாதிரியாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒழுங்காக செய்ய முடியல. இப்போ வந்து நைட்டுக்கு வந்து செஞ்சு முடிச்சுட்டு படுக்கணும். துணியை வந்து நாளைக்கு காலையிலேயே வந்து போட்டால் தான். ஏன்னா அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி திறந்து விட மாட்டாங்க, டேங்க்கில் வந்து காலி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷிங் மிஷின்லாம் போட்டோன்னா தண்ணி நிறையா செலவாச்சுன்னா அப்புறம் டேங்க்கில் தண்ணி தீந்துடும். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் பார்த்துட்ருக்கேன். ஸோ நாளைக்கு காலையிலே இதை வேலையாக நான் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி சட்னின்னு சொல்ல முடியாது, வெங்காய சட்னின்னு சொல்ல முடியாது, வெங்காய சட்னி சொல்ல போனால். ஏன்னா வந்து தக்காளி வந்து ஒரு 2 சின்ன தக்காளி தான் போட போகிறேன். வெங்காயம் தான் வந்து 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. நான் வந்து ஏற்கனவே இந்த ரெசிபி வந்து காமிச்சிருப்பேன். ஸோ என்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம இன்னொரு டைம் காமிச்சிட்றேன். இப்போ வந்து தோசை ஊற்ற போகிறேன். தோசைக்கும் இந்த வெங்காய சட்னிக்கும் தான் சாப்பிட போகிறோம் இப்போ. ஸோ வாங்க பார்க்கலாம். பேன் வச்சுட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். இது வந்து நான் தக்காளி சாதம் செஞ்சது அந்த பாத்திரத்துலேயே நான் பண்ணுறேன். கொஞ்சம் ஆயில் இருந்தது, அதனால் வந்து இதிலே பண்ணுறேன். ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ரொம்பலாம் அந்த ஆயில் தேவைப்படாது இந்த சட்னிக்கு. ஸோ கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து 3 வரமிளகா வந்து அந்த இதை உடச்சிட்டு வரமிளகாவை சேர்த்துக்குவோம். ஆக்சுவலாக வந்து வேகமாக செஞ்சிகிட்ருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. வரமிளகா நல்லா வறுத்தாச்சு. இந்த மாதிரி வறுத்துட்டு கருக விட்டுறாதீங்க, வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே குவான்டிட்டி பண்ணுறதா இருந்தால் அந்த அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நான் எடுத்து வைக்கணும். இப்போ வெங்காயம் அவசரமாக உரிச்சனால இருக்குது. ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம். இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரமாக வேகட்டும். அதுக்காக கல்லுப்பு போட்டிருக்கேன். கல்லுப்பு சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க, குழம்புல சாதத்தில் ஆட் பண்ணிக்கிறப்போ. நம்ம பொரியல் செய்கிறப்போ அதுக்கு மட்டும் கல்லுப்பு போட முடியாது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறதுக்காக முன்னாடி சேர்த்திங்கன்னா ஓகேவாக இருக்கும். சில விஷயத்துக்கு வந்து தூள் உப்பு தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் தூள் உப்பு போட்டுக்கலாம்.
நான் ரெண்டுமே வச்சுருப்பேன். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கல் உப்பு போட்டுக்குவேன், யூஸ் பண்ணிக்குவேன் முடிஞ்ச அளவுக்கு. உடம்புக்கு நல்லதும்பாங்க. இதுக்கு வந்து இந்த சட்னிக்கு வந்து அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு குட்டி தக்காளி போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், தக்காளி அதிகமாக போட்டால் தக்காளி சட்னி ஆட்ட ஃப்ளேவராக இருக்கும். வெங்காயம் அதிகமாக போட்டால் வெங்காய சட்னி ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ ரெண்டும் மாற்றி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எனக்கு தக்காளி அந்தளவுக்கு புளிப்பு டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்ப சேர்த்துக்கிட்டால் பிடிக்காது, வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது. அதனால் வெங்காய சட்னியே பண்ணுறேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் வதங்கணும். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை வந்து நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சோண்டு வந்து இது இருந்துச்சு, மசாலா பொரி இருந்துச்சு, வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்டு. ஸோ அதை வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்துச்சு. சன் சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால் வந்து இது தோசையில் வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. தோசைக்கு இது மேட்ச் நல்லா தான் இருக்கும். இதில் வந்து நிறையா இது போட்டிருப்பாங்க, சுண்டல் போட்டிருப்பாங்க, வெள்ளை சுண்டல் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எப்படியாவது இதை கொடுக்கணும் அப்படின்காக நான் வந்து தோசைக்கு இதை வச்சுருந்தேன். சட்னி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சட்னியை வச்சும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இது பண்ணியாச்சு. இது வந்து தோசை மாவு எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் தான் இருந்தது தோசை மாவு. ஸோ நான் அடுத்த டைம் வந்து மாவாட்டுறதுக்கு எடுத்து வைக்கணும், ஊற வைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து சரி இந்த மாவு வந்து ஃபஸ்ட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சேன். கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. ஒரு 4 தோசைக்கு என்னமோ தான் பத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து கோதுமை மாவு போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி, இதில் மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் கோதுமை மாவு வந்து கொஞ்சம் நல்லா வரும் கோதுமை தோசை. ஸோ இதில் கொஞ்சோண்டு கலந்துக்க வேண்டிதான். இட்லி மாவு நம்ம வச்சுருப்போம்ல, அதில் வந்து மிச்சமாகிடுச்சுன்னா கொஞ்சோண்டு கோதுமை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னிக்கு வந்து வெங்காய சட்னிக்கு வந்து நான் வந்து எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டோன்னா மிக்ஸி வந்து அதிகமாக ரிப்பேர் ஆயிரும் அடிக்கடி. ஸோ அதனால் வந்து ஆற வச்சுட்டு பண்ணுவோம். தோசை ஊற்றிட்டேன். ஸோ தோசையில் வந்து இது வந்து நான்ஸ்டிக் பேன் தான். பட் வந்து தோசை வந்து நான்ஸ்டிக் பேனில் சுடுறத விட இரும்பு கல்லில் சுட்டிங்கன்னா வந்து உடம்புக்கு ஹெல்த்தி. நான் வந்து இரும்பு பேன் வாங்கணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வாங்கிட்டு அதில் வந்து ஊற்றி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த பேனும் வந்து நல்லா தான் இருக்குது, நான்ஸ்டிக் பேனு. அந்தளவுக்கு ஆயில் வந்து ஊற்ற தேவையில்லை. இருந்தாலும் வந்து மனசில் லைட்டாக தோணிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் நான்ஸ்டிக் பேன்லேயே சுட்டு பழகிட்டேன்னா ஸோ அதனால் அதிலேருந்து இது பண்ண முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தோசை சுட்டுக்கிட்டே வந்து சாங்ஸ் கேட்டுக்கிட்டே பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதனால் அதுலேயே வந்து டைம் போனதே தெரியல. ஆனால் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா 8 o'clock சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னா நல்லா டைஜஷன் கரெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் உடம்புக்கு நல்லது. எனக்கு வந்து 8:30 ஆயிரும் சமையல் பண்ணுறதுக்கு. ஸோ 8:30 ஆச்சுன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 10 o'clock 10:30 போல் படுத்து தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் தோசைக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்வேன். ஏதாவது பொரிக்கிறதுக்கு நான் மட்டும் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். சன்ஃப்ளவர் ஆயிலோட கடலெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது. அதனால் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் வந்து கடலெண்ணெய் வந்து நல்லா செக்கில் ஆட்டின எண்ணெயே வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ரேட்டுக்கு கிடைக்கிது. ஸோ அதனால் தாராளமாக வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து மீதிக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன் குழம்புக்கெல்லாம். அதுவும் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது. பொரிக்கிறதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெயில் பொரிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் தாளிக்கவும் செஞ்சுக்கலாம்.
கடுகு கருவேப்பிலை போட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஏற்கனவே வந்து எண்ணெயில் தானே வதக்கி இருக்கோம், அதனால் எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது இந்த சட்னிக்கு. ஈஸியான சட்னி, செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட இது ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு விட்டுட்டு இப்போ இன்னொரு சின்ன இது சொல்கிறேன் டிப்ஸை. நீங்கள் வந்து தூங்கி உங்களால் சீக்கிரமாக எந்திரிக்க முடியலைன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வாட்சில் வந்து அலாரம் செட் பண்ணிவிட்டு பண்ணி பாருங்கள். இது வந்து அலாரம் வந்து சவுண்டாக கேட்கும் ரொம்ப, அதனாலேயே நம்ம வந்து முழிச்சிடுவோம். ஸோ கொஞ்சம் தள்ளி டேபிளில் வச்சிட்டிங்கன்னா எந்திரிச்சு அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு எந்திரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கண்டிப்பாக. இன்றைக்கி எங்களுக்கு வந்து டின்னர் டைம் அப்படி தான் போச்சு. ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோட நல்ல கான்செப்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye. Like, comment, share and subscribe my videos. Bye.